பீன்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்குல பீன்ஸ் சேர்த்து இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள். சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். 200 கிராம் பீன்ஸை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பீன்ஸ் சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு தான் நம்ம இந்த பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கணும். தண்ணி சேர்க்காம தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு உருளைக்கிழங்கு பீன்ஸையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கடைசியாக கரம் மசாலா தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க.